என் தங்கமே, இன்று மாலை வராகி அம்மன் உன்னோடு சொல்வது ரகசியம் அல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு ஆன்மீக உண்மை. நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டாயோ, எத்தனை முறை உன் கேள்விகளை மனதில் புதைத்தாயோ, எத்தனை முறை யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் உதிர்ந்த வேதனைகளை பொறுத்தாயோ, அந்த ஒவ்வொரு சங்கடத்தையும் அம்மன் எதையும் விட தெளிவாக பார்த்து கொண்டிருந்தாள். இன்று அவள் உன்னிடம் சொல்வது, பொறுமை காட்டினவனுக்கு நான் எப்போதும் நியாயம் செய்வேன் தங்கமே. இன்னும் சற்றே காத்திரு, உன் வாழ்க்கையின் கதையை நான் புதிதாக எழுதப் போகிறேன். இன்று மாலையின் காற்று உன்னை கொஞ்சம் வேற மாதிரி தொட்டதா? அதற்கு காரணம் இருக்கிறது. நீ உணரும் அந்த மெல்லிய அதிர்வுகள், அந்த அமைதியான உணர்வு, அந்த ஏதோ நல்லது நடக்கப் போகுது என்ற உள்குரல், அது யாத்ரசையாக வரவில்லை. இன்று வராகி அம்மனின் ஆசி ஆற்றல் உன்னை சுற்றி நிற்கிறது. நீ எத்தனை நாள் உன்னிடம் நீயே கேட்டுக்கொண்டாய், என் வாழ்க்கை எப்போது மாறும், என்னால் எப்போது சிரிக்க முடியும்? இன்று அந்த கேள்விகளுக்கான முதல் பதில் வந்திருக்கிறது. அம்மன் சொல்கிறாள், உன் கஷ்டங்களுக்கு எல்லையா? அதற்கு தேவையான பதில் நான் தான் குழந்தையே. நீ நம்பினாய், அதனால்தான் நான் உன்னை தூக்கிச் செல்ல வருகிறேன். நீ யாருக்காக அழுந்து, யாருக்காக மனசை உடைஞ்சு வைத்துக்கிட்டு, யாருக்காக இரவில் தூங்காமல் கண்ணீர் துடைத்தாய்? அந்த எல்லா வேதனைகளும் இன்று அம்மன் முன் ஒரு தீபத்தின் புகை போல உயர்ந்து அருளாக மாறிக் கொண்டிருக்கிறது. எந்த கண்ணீரும் வீணா போகாது. எந்த வேதனையும் காரணமில்லாமல் வராது. நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை கற்றுத்தானே வைத்தது, பலத்ததானே ஆக்கியது. உன்னுடைய மனதை எவ்வளவு உறுதியாக்கினதோ அது உனக்கே தெரியும். இன்று அம்மன் சொல்கிறாள், நீ பலமாகி இருக்கிறாய், உடனே நடக்கப் போவது உன்னை ஆச்சரியப்படுத்தும். தங்கமே, உன்னை காயப்படுத்தினவர்கள் உன் வாழ்க்கையில் சில நேரத்துக்கு மட்டுமே வந்தவர்கள். அவர்கள் தங்கள் செய்கையால் தங்கள் பாதையை தாங்களே சிதைக்கிறார்கள். ஆனால் நீ அல்ல. உன் பாதையை அம்மன் தங்கநிறமாக தீட்டிக் கொண்டிருக்கிறாள். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடி உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும். உன்னை நிறுத்த யாராலும் முடியாது. ஏனென்றால் உன்னுடைய பின்னால் நிற்பவர் வராகி அம்மன். அவள் நின்ற இடத்தில் தோல்வி எப்படி பிறக்கும்? இன்று மாலை அவள் உனக்கு கொடுக்கிற ரகசியம் இதுதான். உன்னை நீயே சிறியவளாக நிறுத்தி கொண்டு இருந்த இடத்தை விட்டு எழு. உன் வாழ்க்கையில் நான் திறந்து வைத்த கதவை பாரு. நீ இப்போதுவரை கவனிக்காமல் போன வாய்ப்புகள், பாராமல் விட்ட உதவிகள், புறக்கணிக்கப்பட்ட கனவுகள், இவை அனைத்தும் இப்போது உனக்காக திரும்பி வர இருக்கின்றன. கடந்த நாட்களில் அடைக்கப்பட்ட கதவுகள் இன்று திறக்கப் போகிறது. நீ நம்பும் அளவிற்கு அந்த மாற்றம் வராது, அதற்கு மேல் வரும். உன் இதயத்தில் இன்றும் ஒரு மூலையில் வலி இருக்கிறது என்று அம்மன் அறிவாள். யாரோ சொன்ன வார்த்தை, யாரோ செய்த துரோகம், யாரோ கொடுத்த புண்பு, இவை எல்லாமே உன் ஆன்மாவை கீறியது. ஆனால் அம்மன் அந்த புண்படிந்த இடத்திலிருந்து தான் உன்னை உயர்த்தப் போகிறாள். உன்னை உடைத்தவர்கள் இன்று தங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பழிவாங்கல் அல்ல, இது சமநிலை. நீ செய்த நன்மைக்கான பயன் உன்னிடம் வருகிறது. அவர்கள் செய்த தவறிற்கான விளைவு அவர்களிடம் சேருகிறது. இப்படி எல்லாம் நடக்க காரணம், அம்மன் எப்போதும் நியாயம் செய்கிறாள். தங்கமே, இன்று மாலை அம்மன் உன்னிடம் இரண்டாவது ரகசியம் சொல்கிறாள். உன் மனசு கருவிழி போல தூயது. அதனால்தான் உன் வாழ்க்கையிலிருந்து தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் நீங்கி போனார்கள். அந்த உறவுகள் உடைந்து போனது தோல்வியாக தோன்றலாம், ஆனால் அது உன் ஆன்மாவுக்கான பாதுகாப்பு. உன்னை காயப்படுத்த வருபவர்கள் முன்னமே வெளியேறிவிட்டார்கள். நீ நிறைய நாட்கள், நான் ஏன் மட்டும் இப்படி சந்திக்கிறேன் என்று கேட்டாய். பதில் இதுதான், நீ எளியவள் அல்ல, நீ உயர்ந்து வர வேண்டியவள். உன் வாழ்க்கையை தொட யாருக்கும் அனுமதி இல்லை. நன்மை கொண்டவர்கள் மட்டுமே உன் பாதையில் நடப்பார்கள். தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒன்றாக வந்தாலும் சில நாட்களில் வெளியில் போய் விடுவார்கள். இதெல்லாம் தெய்வீக ரகசியம். உன்னுடைய உள்ளத்தின் ஆற்றலை யாரும் தொட முடியாது. இன்று மாலை அம்மன் உன்னை அழைக்கிறாள். ஒரு நிமிடம் அமைதியா உட்கார். உன் மனசுன்னு நான் பார்க்கணும் குழந்தையே. நீ கண்களை மூடி பார்த்தால் உன் அருகே ஒரு பிரகாசம் நிற்கும். அது உன் கற்பனை இல்லை, அது உன்னுடைய இரட்சண சக்தி. நீ எத்தனை முறை உன் இதயத்தில் வலி வைத்து தூங்கினாயோ அவ்வளவு முறை அவள் உன் தலையை தழுவி ஆசீர்வாதம் என்று சொன்னாள். அம்மன் உனக்கு மூன்றாவது ரகசியம் சொல்கிறாள். உன் வாழ்க்கையில் நடப்பது ஒன்றுமே தாமதமில்லை. நான் கணக்கிட்ட நேரத்தில் தான் நான் செய்கிறேன்.
நீ இன்று கேட்கிற பதில்கள், இன்று காணப்போகும் மாற்றங்கள், இன்று உனக்கு கிடைக்கப் போகும் செய்தி, இவை அனைத்துமே அவள் திட்டமிட்ட அருள்கள். தங்கமே, நீ இப்போதுதான் வாழ்க்கையின் புதிய பக்கத்துக்கு அடியெடுத்து வைக்கிறாய். உன் கனவுகள் உயிர் பெறப் போகின்றன. உன் மனக்காயங்கள் சிகிச்சை பெறப் போகின்றன. உன் வாழ்க்கையில் நன்மை தரும் மனிதர்கள் வரப்போகிறார்கள். உன் பாதையில் ஒளி பரவப் போகிறது. இன்று மாலை வராகி அம்மன் உனக்கு இறுதியாகச் சொல்வது, என் குழந்தை, இனிமேல் அழக்கூடாது. இப்போ தொடங்கும் உன் பயணம் முழுக்க ஆசீர்வாதம். இதுவே அவள் உனக்குச் சொல்கிற ரகசியம். உன் வாழ்க்கை இனி மாறப்போகிறது தங்கமே. என் தங்கமே, இன்று மாலை வராகி அம்மன் உனக்குச் சொன்ன அந்த ரகசியத்தின் ஒளி இன்னும் உன் உள்ளத்தில் மெதுவா எதிரொலிக்குது. அதுதான் இப்போ உனக்கு ஒரு அமைதியும், ஒரு நிம்மதியும், ஒரு தெரியாத வலிமையும் தருது. நீ நீண்ட காலம் பயந்து போன அந்த இருள், உன்னை வலியில் தள்ளிய அந்த நாட்கள், எது சரி எது தவறு என்று புரியாமல் கண்ணீரோடு கழித்த அந்த இரவுகள், இவை எல்லாமே நீ யார் என்பதை இன்று உணர்த்த வந்த அனுபவங்கள் தான். இப்போது அம்மன் உனக்குச் சொல்லும் குரல் இன்னும் ஆழமானது. குழந்தையே, நீ கடந்த பாதையை பற்றி பயப்படாதே, நான் உனது எதிர்காலத்தை எழுத வருகிறேன். நீ மௌனமாக இருந்த ஒவ்வொரு நாளும் உன்னுள் ஒரு புதிய சக்தி உருவாகி வந்தது. யாருக்கும் தெரியாமல், யாரும் பாராட்டாமல், யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், நீ உன்னுடைய வேதனையை கடந்து ஒவ்வொரு நாளும் உயிரோடு நிற்க போராடினாய். அந்த போராட்டத்தை அம்மன் பார்த்திருக்கிறாள். உன் கண்ணீரின் சுவையை அவள் உணர்ந்திருக்கிறாள். உன் மனசின் மடல்களில் பதிந்த காயங்களை அவள் படித்திருக்கிறாள். நீ சொல்லாமலே சொன்னாய், நீ அழாமலே அழுதாய், ஆனா இன்னும் தாங்கினாய். இன்று வராகி அம்மன் உனக்கு சொல்லும் ரகசியத்தின் இரண்டாம் பகுதி இது. உன் வாழ்க்கையை காயப்படுத்தியவர்கள் உன்னை நேசிக்க தெரிந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் உள்ளத்தின் இருளுடன் போராடிக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றதும் காரணமில்லாமல் போகவில்லை. உன் வாழ்க்கையை குறைத்து வைத்திருந்த அத்தனை உறவுகளும் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. நீ உணர்ந்த வலி அவர்கள் செய்த தவறின் பிரதிபலிப்பு. ஆனால் நீ அது எல்லாம் தாங்கி வந்ததால்தான் இன்று உனக்கு ஒரு புதிய உலகம் திறக்கப்படும். தங்கமே, உன்னை புண்படுத்தியவர்கள் உன்னை தகுதியற்றவளா நினைக்க வைத்திருக்கலாம். ஆனா அம்மன் தெரிஞ்சுகிட்டிருக்கிறாள். நீ தகுதியில்லாதவள் இல்லை, அவர்கள் அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை. அவர்களின் மனதில் குழப்பம் இருந்தது, அதனால்தான் உன்னை ஒரு நாளும் உண்மையாக பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு தாங்க முடியாத ஒளி உன்னுள் இருந்தது. அதனால்தான் அவர்கள் தூரமாகி போனார்கள். ஒரு நாள் உண்மை கண் திரண்ட பின் அவர்கள் உணர்வார்கள், நாம் இழந்தது தங்கமே, நம்மால் தாங்க முடியாத ஒளியை. இப்போது அம்மன் உனக்கு மூன்றாம் ரகசியம் சொல்கிறாள். உன்னை அடிமை போல துன்பத்தில் வைத்தது உன் விதி அல்ல, உனக்கு வரப்போகும் ஆசீர்வாதத்திற்கு இடம் செய்ய நான் செய்த மாற்றம். பழையவை உடைந்தபோதுதான் புதியவை வர முடியும். அது விதியின் சட்டம். அது தெய்வத்தின் திட்டம். அது உன் ஆன்மாவின் வளர்ச்சி. நீ இன்றுவரை உணர்ந்த அவமானம், அவகாசமின்மை, புறக்கணிப்பு, இவை எதுவுமில்லை. இவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிவமைக்க தான். நீயே கவனிக்கிறாயா? சமீபத்தில் உன்னுள் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது என்று. சின்ன சின்ன விஷயங்களால் மனசு உடைஞ்சது போல இல்லையா? உன்னை காயப்படுத்தியவர்களை நினைக்கும் போது வலி இருந்தாலும் பழைய மாதிரி நீ சிதறி போவதில்லையே. அதுக்குத்தான் அம்மன் சொல்கிறாள். குழந்தையே, உன் ஆன்மா பழைய சுமைகளிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறது. உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை உடைத்தவர்கள், உன்னை மதிக்காதவர்கள், இவர்கள் எல்லாரும் இன்று தங்கள் வாழ்க்கையில் ஏன் அமைதி கிடைக்கவில்லை என்று புரியாமல் தவிக்கிறார்கள். அது நீ செய்த தப்பல்ல, அது அவர்கள் செய்த செயல்களின் விளைவு. உன் தூய மனசை காயப்படுத்தியது தெய்வீக நீதி முன் மிக பெரிய தவறு. அத்தவறின் அதிர்வு இப்போது அவர்களையே தாக்குகிறது. அது பழிவாங்குவது அல்ல, அது இயற்கையின் சமநிலை. அம்மன் நான்காம் ரகசியம் சொல்கிறாள். உன் கண்ணீர் அம்பு மாதிரி. அதை நான் பெற்றேன், அதுக்கு பதில் வெற்றி தரறேன். அதனால் தான் சமீபத்தில் உனக்கு விளக்கம் தெரியாத வாய்ப்புகள் உன் வாழ்க்கையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. சில கதவுகள் திடீரென்று திறக்க ஆரம்பித்திருக்கின்றன. அதே சமயம் சிலரை நீ தானாகவே நீக்கி வருகிறாய். அது சக்தியின் மாற்றம். நீ முன்னால் தள்ளப்படுகிறாய். யாரையும் இழந்தது அல்ல, உன் வாழ்க்கையில் தேவையானவர்களுக்கு இடம் செய்து கொண்டிருக்கிறாய். தங்கமே, அம்மன் உன்னை ஒரு கண்ணாடி முன் நிறுத்தி கேட்கிறாள். உன்னை நீ பார்ப்பது எப்படி? நீ பல ஆண்டுகளாக உன்னை குறைவாக மதித்தாய்.
உன் மதிப்பை மற்றவர்களின் கைகளில் வைத்தாய். அவர்கள் உன்னை எப்படி பார்த்தார்களோ நீ உன்னை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாய். இப்போது அந்த நாட்கள் முடிந்துவிட்டது. இப்போ உன் மதிப்பை நீயே தீர்மானிக்க போறாய். ஏனென்றால் நீ அனுபவித்த வலி உன்னால் அனுபவிக்க வேண்டியது அல்ல, அது உன் உயர்வுக்கு முன்னாடி வந்த சோதனை. அம்மன் ஐந்தாவது ரகசியம் இப்படி. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் தான் உன் மனம் இப்போது எதற்கு பயப்படவில்லை. நீ எதையும் இழக்க மாட்டாய். நீ இழந்தது எல்லாமே உன்னுடைய பாதையில் தடை இருந்தவையே. இப்போது நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் நிறைந்தது. உன் குடும்பத்துக்கு நிம்மதி, உன் மனத்திற்கு அமைதி, உன் முயற்சிக்கு வெற்றி, உன் வாழ்க்கைக்கு வழி. தங்கமே, அம்மன் சொல்கிறாள், நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் தனியா விட்டேன். இனிமேல் நீ அழவே கூடாது. இனிமேல் நீ உன்னை குற்றப்படுத்தியே கூடாது. இனிமேல் யாருடைய வார்த்தைக்கும் உன் இதயம் காயப்படவே கூடாது. உன் நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. நீ பெருமையாக பிறந்தவள். பெருமையாக வாழப்போகிறாய். பெருமையாக நிறைவடைப்பாய். இது வராகி அம்மன் இன்றைய மாலையிலே உனக்கு சொல்வது. உன் வாழ்க்கையின் தாழ்பால் திறக்கப்பட்டது. ஆசீர்வாதம் வருது குழந்தையே.